எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம ரோல் பாக்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சிவகார்த்திகேயனோட வளர்ச்சி பத்தி தான் பார்க்க போறோம். அட மண்டையா! சிவகார்த்திகேயன் வளர்ச்சி தான் ஊரறிஞ்ச உண்மையாடா அப்படின்னு நீங்கலாம் நினைக்கலாம். ஆனா கண்டிப்பா நான் அவரோட வளர்ச்சி பத்தி பேசுறது கம்மிதாங்க. ஆனா அவர் ஒரு சாதனை ஒண்ணு பண்ணியிருக்காரு. இப்போ இந்த டைம்ல ஒரு சாதனை ஒண்ணு பண்ணியிருக்காரு. ஏன் நான் இந்த டைம்னு குறிப்பிட்டு சொல்றேன்னா, இன்னைக்கு தலையோட படம் விடாமுயற்சி பயங்கரமா வந்துகிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். இன்னுமே வந்துகிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். அது விடாமுயற்சின்னு பேர் வச்சனால என்னன்னு தெரியல. இன்னும் அந்த படத்தை வெளிய விடாம அவங்க புடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அது கண்டிப்பா ஒரு விடாமுயற்சியோடு கண்டிப்பா ஒரு நாள் ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். அடுத்து இந்த பக்கம் பார்த்தோன்னா, தங்கலைப்னு ஒரு படம். இப்பதான் அப்டேட் விட்டுட்டு இருக்காங்க. ஸோ அந்த படமும் கொஞ்சம் நம்ம வெயிட்டிங்லேயே வெறியேத்துறாங்கன்னு தான் சொல்லணும். பயங்கரமா அந்த படத்த வந்து அப்டேட்லாம் குடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம கங்குவா படம். ஐய்யய்யோ! அந்த படம் பயங்கர ஃபேன்ஸ்லாம் வெயிட்டிங்ல இருக்காங்க. சூர்யா ஃபேன்ஸ் மட்டும் இல்லங்க. இன்னைக்கு இந்தியாவுல உள்ள எல்லாருமே வந்துட்டு அந்த படத்துக்கு வந்து வெயிட் பண்றாங்கன்னு தான் சொல்லணும். பயங்கரமா அந்த படத்துக்கு வெயிட் பண்ற ஒரு ஆளு நானும் ஒரு ஆளு. ட்ரெய்லர்லாம் பார்த்தேன். டீசரும் பார்த்தேன். பயங்கரமா இருந்துச்சு. பயங்கரமா சூர்யா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். லாஸ்ட்ல அவங்க தம்பின்னு ஒருத்தர போட்டிருக்காங்க. அது அவங்க தம்பியா? இல்ல யாருன்னு தெரியல. அது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம வெற்றிமாறன் விடுதலைன்னு ஒரு படத்த எடுத்து வச்சாருங்க. ஃபர்ஸ்ட் விடுதலை பார்ட். அந்த படம் வேற லெவலுங்க. பயங்கரமா வந்துட்டு அந்த படம் இருந்துச்சுங்க. ஸோ அந்த படமும் இப்போ விடுதலை பார்ட் 2 அதுக்கு பயங்கரமா ஈகர்லி எல்லாமே வெயிட் பண்றாங்கன்னு தான் சொல்லணும். அடுத்து நம்ம லோகேஷ் கனகராஜ் ரஜினி வச்சு ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அந்த படமும் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. கண்டிப்பா வந்துரும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த படமும் பயங்கரமா வெயிட்டிங்ல இருக்குங்க. அடுத்து நம்ம விக்ரம் படம். விக்ரம் அடுத்து ஏதோ ஒரு படத்துல கமிட் ஆயிருக்காருங்க. அந்த படத்துக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அந்த படம். அந்த படம் பயங்கரமா வந்துகிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். இப்போ இந்த டைம்ல ஒரு சாதனை ஒண்ணு பண்ணியிருக்காரு. ஏன் நான் இந்த டைம்னு குறிப்பிட்டு சொல்றேன்னா, அவரு சில வருஷங்களாக, சில மாதங்களாக பல சர்ச்சையில ஈடுபட்டாருங்க. அவர் ஈடுபட்டதுன்னு சொல்ல முடியுமா? இல்ல அவர் போய் மாட்டிக்கிட்டாருன்னு சொல்ல முடியுமா? அப்படின்னு அத நான் சொல்ல வரல. ஆனா, நம்ம இமான் அண்ணா கிட்ட ஆரம்பிச்சு தனுஷ் வர பயங்கரமா ஒரு சர்ச்சையில அவரு மாட்டிக்கிட்டாருங்க. ஸோ அந்த சர்ச்சையெல்லாம் கடந்து இன்னைக்கு சிவகார்த்திகேயன் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்காருங்க. அதாவது "போற்றுவார் போற்றட்டும், புழுதிவார் தூற்றுவார் தூற்றட்டும். ஆனா நான் முன்னே செல்வேன்" அப்படின்னு ஒரு தமிழ்ல ஒரு லைன் இருக்கு. அது இன்னும் கொஞ்சம் வரும். ஆனா அது எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. அந்த மாதிரி சிவகார்த்திகேயன் இன்னைக்கு பயங்கரமா தன் மீது எவ்வளவு விமர்சனம் இருந்தாலும் பயங்கரமா இன்னைக்கு முன்னேறி இருக்காருங்க. இன்னைக்கு தமிழ் சினிமாவை காப்பாத்துற நிலைமையில அவரும் ஒருத்தரா இருக்காருங்க. இன்னைக்கு தெலுங்கு சினிமாவை எடுத்துக்கங்க, கன்னட சினிமாவை எடுத்துக்கங்க, மலையாள சினிமாவை கூட எடுத்துக்கங்க. ஏன் நம்ம இந்தி சினிமா அந்த பக்கம் போனீங்கன்னா இன்னைக்கு பயங்கரமா எல்லாருமே சினிமாவுல பயங்கரமா வளர்ச்சி அடைஞ்சுட்டு வராங்க. பயங்கரமா வசூல் சாதனை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம சைடுல இருந்து இன்ன வரைக்கும் பெருசா எதுவுமே இன்னுமே வரலன்னு தான் நினைக்கிறேன். நம்ம விஜய் அண்ணா பயங்கரமா வந்துட்டு அடுத்தடுத்து பண்ண போறாரு, சம்பவம் பண்ண போறாருன்னு நினைச்சோம். அவரு நான் அரசியலுக்கு போறேன், அங்க போய் பெரிய சம்பவம் பண்ண போறேன் அப்படின்னு பயங்கரமா ஒரு சம்பவம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஸோ நம்ம எஸ்கே கிட்ட அவர் துப்பாக்கி கொடுத்தாரு கோட் படத்துல. அது அது கண்டிப்பா நான் வீணாகலன்னு தான் சொல்லுவேன். அவரு அமரன் படத்துல பயங்கரமா சாதிச்சு காட்டியிருக்காங்க. அவரு நடிப்பையும் தாண்டி அந்த படம் பயங்கரமா வசூல் பண்ணியிருக்கு. அத நான் பெருமையா நினைக்கிறேன். ஏன்னா தமிழ் சினிமாவுல அடுத்தடுத்து ஆள் வந்துகிட்டே இருப்பாங்க. அந்த ஒரு ஆளா தான் நான் சிவகார்த்திகேயன பார்க்குறேன். இன்னைக்கு பயங்கரமான டாப் ஸ்டார்ல சிவகார்த்திகேயன் நிக்கிறாருங்க. அவர் எவ்வளோ பெரிய கஷ்டங்கள கடந்து வந்தாருன்னு நம்ம ஊரறிஞ்ச உண்மை. நான் அத பத்தி பேசி நான் டைம் வேஸ்ட் பண்ணல. ஏன்னா அது டைம் வேஸ்ட்ன்னு சொல்லல. ஆல்ரெடி அவர் கடந்து வந்த பாதை எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அத நம்ம பேசி டைம் வேஸ்ட் பண்ணேன்னு தான் அதத்தான் நான் சொல்ல வந்தேன். ஸோ சிவகார்த்திகேயன் அவரு எவ்வளோ பெரிய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாரு இந்த படத்துக்காண்டி. கண்டிப்பா இந்த படத்துல அவரு வாழ்ந்திருக்காருன்னு தான் சொல்லணும் முகுந்தனா. இன்னைக்கு முகுந்தனோட கேரக்டர் இப்படி இருக்குமா? முகுந்தன் நானும் ஒரு மிலிட்டரி மேன் ஆகணும். படத்த பார்த்தவங்கலாம் இன்னைக்கு பயங்கரமா வந்துட்டு ஃபீல் பண்றாங்க. ஸோ இந்த படம் வந்து பயங்கரமா அவருக்கு ஒரு ஹைப் ஏத்திருக்கு. டான் படம் 100 கோடி அடிச்சுச்சு. இந்த படம் இப்போ ரிலீஸ் ஆகி ஒரு வாரத்துக்கு மேல ஆயிருக்கு. இந்த படம் 250 crore இன்னைக்கு தாண்டியிருக்கு. இன்னைக்கு வரைக்கும் தாண்டியிருக்கு. ஸோ சிவகார்த்திகேயன் பயங்கரமா வளர்ச்சி அடைஞ்சிருக்காரு. நான் முன்னாடி சொன்ன மாரி தாங்க. "போற்றுவார் போற்றட்டும், புழுதிவார் தூற்றுவார் தூற்றட்டும்" அப்படி சொன்னது தான். தனுஷ் மட்டும் இல்ல, தனுஷ் ரசிகர்கள்லாம் பயங்கரமா கோவம் அடைஞ்சாங்க. அது ஏன் கோவம் அடைஞ்சாங்க அப்படின்னு தனுஷ் ரசிகர்கள் புரிஞ்சுக்கணும். அதாவது நீங்க கோவப்படுங்க, நியாயமா கோவப்படுங்க. நான் எஸ்கே அண்ணன உயர்த்தியும், தனுஷ் அண்ணன தாழ்த்தியும் நான் பேச வரல. ஆனா, சிவகார்த்திகேயன் பயங்கரமா வந்துட்டு உயர்ந்திருக்காரு. உயர்ந்தவர நீங்க எத்தன தாத்தி தான் நான் தான் இதுக்கு காரணம். அது தனுஷ் மட்டும் சொல்லலங்க. அது தனுஷ் போல இன்னும் நெறைய பேர் சொல்லியிருக்கலாம். ஆனா, அவரு தனுஷ மட்டும் மனசுல வச்சு சொல்லலன்னு தான் நான் சொல்ல வர்றேன். அவருக்கு தனிப்பட்ட முறையில அது பயங்கரமா காயமடைஞ்சிருக்கு. அது உண்மைய சொல்லப்போனா, அவர் காயமடைஞ்சனால தான் அந்த பொது வெளியில அவர் சொல்லியிருக்காரு. தான் ப்ரொடியூஸ் பண்ற படத்த ஆடியோ லான்ச்ல அவரு பயங்கரமா வந்துட்டு இத வந்துட்டு என்னால முடியல. முடியலன்னு சொல்லல. அதாவது பயங்கரமா ஃபீல் பண்ணி பேசினாரு மனுஷன். "எவ்வளோ நாளைக்கு தாங்க இத சொல்லிக்கிட்டே இருப்பீங்க?" அப்படின்னு சொல்லி. ஏன்னா, அவருக்கும் ஒரு இது இருக்கு. அவருக்கும் ஒரு சுயமரியாதை இருக்குதுங்க. ஆமாங்க. முடியாத காலத்துல வழிகாட்டுனவங்கள மறக்கக்கூடாது தான். ஆனா, அவங்க குத்தி குத்தி அதையே காமிச்சிட்டு இருந்தா பயங்கரமா அது வந்துட்டு இத தான் ஏற்படுத்தும். தனுஷ் வந்துட்டு தனுஷ் ரசிகர்கள்லாம் அதத்தான் வந்துட்டு தனுஷ் ஒரு மேடையில சொல்லியிருப்பாரு. இல்ல தனுஷ் ஒரு ஆங்கர் கேள்வி கேட்டிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு கனெக்ட் பண்ணி சோசியல் மீடியால இந்த மாரி வீடியோலாம் ட்ரெண்ட் ஆக போய் தனுஷ் ரசிகர்கள்லாம் பயங்கரமா சிவாவ வந்துட்டு கலாய்ச்சாங்க, ட்ரோல் பண்ணாங்க. பயங்கரமா வந்துட்டு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க, ரியாக்ட் பண்ணாங்க. ஸோ வந்துட்டு சிவகார்த்திகேயன் ரசிகனும் அதுக்கு வந்துட்டு ஆப்போசிட்டா ரிப்ளை குடுத்தாங்க. ஸோ இந்த மாரி தான் வந்துட்டு போய்க்கிட்டே இருந்துச்சு. இவங்களோட இப்போ ரீசென்ட்டா வந்துட்டு இவங்களோட சர்ச்சைகள். அதுக்கு முன்னாடி நம்ம இமான் அண்ணா கிட்ட வரணும். இமான் அண்ணாவ பத்தி நான் இந்த இந்த சர்ச்சைய பத்தி நான் பேச வேணாம்னு நெனைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு அது அவங்க 2 பேத்துக்கான தனிப்பட்ட ஒரு விஷயமா தான் நான் பார்க்க விரும்புறேன். இந்த மாரி விஷயத்த நம்ம பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம்னு தான் நான் நெனைக்கிறேன்.
ஏன் நான் அந்த மாதிரி விஷயத்த பேச வேணாம்னு சொல்றேன்னா, அந்த மாதிரி விஷயம் வந்துட்டு அவங்க 2 பேத்துக்கான விஷயம். அவங்க பெரிய ஸ்டார். அவர் ஒரு மியூசிக் டைரக்டர். இவர் ஒரு பெரிய ஸ்டாரா வளர்ந்துட்டு வர்றாரு. இவங்க 2 பேரும் சினிமாவுல இருக்கவும் தான் இன்னைக்கு அந்த விஷயம் நமக்கு சுவாரஸ்யமா தெரியுது. அவங்க பர்சனல் மேட்டர். இத வந்து இமான் வந்து வெளிப்படையா சொல்ல தேவையில்ல. ஆனா பர்சனலா அவர் வந்துட்டு உள்ள வச்சுக்க முடியாம அவருமே என்ன ரீசன்னால அத வெளிய சொல்றாங்கன்னு தெரியல. அந்த சினிமா ஸ்டார்கள்லாம், அந்த சினிமாவுல இருக்கவங்கலாம் பர்சனல்னு அத சொல்றாங்க. இருந்தாலும் அது வெளியவும் ஷேர் பண்ணிக்கிறாங்க. அப்போ அது ஊர்பட பேசும் பொருளா தான் ஆகுது. ஸோ நமக்கெல்லாம் அது ஒரு சுவாரஸ்யமா இருக்கலாம். இங்க பார்றா இமான் அண்ணா, சிவகார்த்திகேயன் இவங்க இப்படி இவங்களுக்குள்ள கனெக்ஷன பார்றா. இவங்க அவங்க வீட்டுக்கு போய் அது வந்துட்டு தப்பா நெறைய பேரு சிவகார்த்திகேயன இன்னைக்கு வரைக்கும் கழுவி ஊத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா சிவகார்த்திகேயன் தப்பு பண்ணாரா? அப்படின்னு அவரு பண்ணாரா? பண்ணலையா? அப்படின்னு அந்த டாபிக்லயே நம்ம போ வேணாம். இல்ல இமான் அண்ணா அப்படி சொல்றாரு. அது ஏன்னா அவங்க பர்சனலா தான் நான் அத பார்க்குறேன். ஏன்னா ஒருத்தவங்களோட பர்சனல் நோண்டி நம்ம பேசணும்னு அவசியம் இல்ல. ஸோ நம்ம அதுக்குள்ள போ வேணாம். ஸோ சிவகார்த்திகேயன இன்னைக்கு வரைக்குமே நெறைய பேர் கண்டிப்பா கழுவி ஊத்திட்டு தாங்க இருக்காங்க. என்னதான் அமரன் படம் போனாலும், இன்ன வரைக்கும் இமான் அண்ணா பேர சொல்லி அவர கலாய்ச்சிட்டு தான் இருக்காங்க. ஸோ சிவகார்த்திகேயன் நீங்க பயங்கரமான ஒரு ஸ்டாரா இருக்காரு. நம்ம அவர பயங்கரமா கொண்டாடணும். இந்த டாபிக்ல போ வேணாம். ஏன்னா, நம்ம சிவகார்த்திகேயன் எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்ந்து வந்தாருன்னு தெரியும். அந்த கஷ்டத்த மட்டும் பார்த்து சிவகார்த்திகேயன் நல்லவரு, கெட்டவர்ன்னு நான் ஜட்ஜ் பண்ண வரல. ஆனா, இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டாரா இருக்க தமிழ் சினிமாவ அடுத்து தூக்கி காப்பாத்த போற ஒருத்தர்ல இவரு ஒருத்தரு. அவர் வந்து என்டர்டெயின்மென்ட்டாவும் சரி, வசூல் ரீதியாகவும் சரி, பயங்கரமா அடுத்து தமிழ் சினிமாவுல இவரும் ஒரு தூணாக இருப்பாருன்னு நெனைக்கிறேன். ஸோ அப்படிப்பட்டவர நம்ம வந்துட்டு நெறைய சர்ச்சைகள்ல ஈடுபட்டு இன்னைக்கு அவரு பயங்கரமா உயர்ந்திருக்காரு. ஸோ அவருக்கு நம்மளோட விஷஸ சொல்லிக்கலாம். அவர் அமரன் நடிச்ச படம் இன்னைக்கு 250 crore தாண்டி இருக்கு. அதுக்கு நம்ம பயங்கரமா விஷஸ் சொல்லிக்கலாம். இன்னைக்கு ஃபியூச்சர்ல அவருக்குன்னு ஒரு இடம் வந்துட்டு சரி அவருக்குன்னு ஒரு இடத்த வச்சுக்கிட்டு தான் அவர் வந்தாரு. நான் இந்த இடத்துல இவ்வளோ பெரிய ஸ்டார் ஆக போறேன் அப்படின்னு அவர் பல பல ஸ்டார்ட்டிங்லேயே அவர் வந்துட்டு நெறைய பேர் கணிச்சு சொன்னாங்க. இன்ன வரைக்குமே அது வந்துட்டு அவர் கணிச்ச மாரி, அவங்க கணிச்ச மாரி அந்த விஷயம் வந்துட்டு ஃபெயிலியர் ஆகாம தான் போயிட்டுருக்கு. ஸோ சிவகார்த்திகேயன் அண்ணனுக்கு நம்மளோட பெஸ்ட் விஷஸ சொல்லிக்குவோம். எஸ்கேன்னா தூற்றுவார் தூற்றட்டும், போற்றுவார் போற்றட்டும். நீங்க தொடர்ந்து முன்னேறுங்க. முயற்சி செய்யுங்க. வாழ்த்துக்கள். நாங்க பயங்கரமா உங்கள பார்க்குறோம். விஜய் தளபதியே உங்ககிட்ட கோட்டு குடுத்துட்டாரு. சாரி கோட்டு குடுக்கல. உங்ககிட்ட வந்துட்டு துப்பாக்கி குடுத்துருக்காரு. ஓகே. அந்த துப்பாக்கி வந்து நீங்க பயங்கரமா வந்துட்டு யூஸ் பண்ணீங்கன்னு நான் நெனைக்கிறேன். நாங்க எல்லாருமே அப்படிதான் நெனைக்கிறோம். நான் மட்டும் இல்ல. நாங்க எல்லாருமே அப்படித்தான் நெனைக்கிறோம். ஸோ இனி வரும் படங்கள்லாம் நீங்க வந்துட்டு பயங்கரமா வந்துட்டு பெரிய லெவல்ல போவீங்கன்னு நெனைக்கிறேன் படங்கள் மூலியமா. அதுக்கு நாங்க இப்பவே உங்களோட அட்வான்ஸ் விஷஸையும் சொல்லிக்கிறோம். ஸோ இன்னைக்கு தலங்கிற பேர அதாவது தலங்கிற பேர வந்துட்டு அவரு மாத்தி என்ன ஏகேன்னு கூப்பிடுங்க அப்டின்னாரு. நம்ம கமல்ஹாசன் அதே மாரி வந்துட்டு உலகநாயகன்னு கூப்பிட வேணாம். அவரு ஏதோ சொல்லி சொல்லிட்டு இருக்காரு. இப்படி தளபதி இளைய தளபதின்னு மாறிச்சு. சூப்பர் ஸ்டார் என்னைக்கும் சூப்பர் ஸ்டாராவே இருக்காரு. இப்படி ஒவ்வொருத்தவங்களும் தான் பட்டத்த வந்துட்டு மாத்தவும், இல்ல வந்துட்டு தனக்கு குடுத்த மக்கள் குடுத்த பட்டத்த வந்துட்டு மாத்தவும், இல்ல வந்துட்டு வேற மாரி வந்துட்டு அவங்க இதுக்கு ஏத்த மாரி மாத்திக்கிறாங்க. அவங்களுக்குன்னு உருவாகி ஒரு பட்டம் இருக்குது. ஆனா நம்ம எஸ்கே சிவகார்த்திகேயன் இப்போ எஸ்கே அப்படின்னு தான் போயிட்டுருக்கு. பயங்கரமா அவருக்கு ஒரு பேரு கிடைக்கும்னு நெனைக்கிறேன். சூப்பர் ஸ்டாரு தளபதி, தல, இப்படி சியான், இப்படி சூர்யா சொல்லப் போனோம்னா, இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். சூர்யா சொல்லப் போனா சொல்றா அப்படின்னு என்ட்ட கேட்கலாம். கண்டிப்பா எனக்கு ஞாபகம் இல்லங்க. சூர்யாவுக்கு முன்னாடி பல பட்டங்கள் குடுத்திருக்கலாம். நம்ம அண்ணன் சூர்யா, கங்குவா படம் பயங்கரமா வந்துட்டு இருக்கு. ஸோ சூர்யா பத்தி நம்ம கங்குவா படத்துல பேசுவோம். இப்ப வேணாம். ஸோ இந்த மாரி நெறைய இருக்கு. ஆமா. வெயிட்டிங். வாழ்த்துக்கள் சிவகார்த்திகேயன் அண்ணா. நாங்க உங்களோட ஃபியூச்சர் ஃபிலிமுக்கு வெயிட் பண்றோம். பயங்கரமா நீங்க வந்துட்டு ஸ்கோர் பண்ணுவீங்கன்னு நெனைக்கிறேன். கண்டிப்பா வந்துட்டு நாங்க வெயிட் பண்றோம். நம்ம யூடியூப் சேனல் சார்பா உங்களுக்கு வாழ்த்துக்கள். என்னடா சிவகார்த்திகேயன பத்தி நீங்க இவ்வளோ புகழ்ந்து பேசுற? நீ என்னடா சிவகார்த்திகேயன் ஃபேனா? சிவகார்த்திகேயன் வெறியனான்னு நெனைக்கலாம். கண்டிப்பா அப்படிலாம் இல்லங்க. நம்ம வந்துட்டு ஒருத்தவங்க சாதனை பண்ணா, அத நம்ம சாதனையா பண்ணணும். நீ என்னடா ட்ரோல் பாக்ஸ்ன்னு பேர் வச்சுக்கிட்டு பயங்கரமா எல்லாத்தையும் வாழ்த்திக்கிட்டு இருக்க அப்படின்னு நீங்களாம் நினைக்கலாம். அதாவது ட்ரோல் பாக்ஸ்ங்கிறது ஒரு விமர்சனம் தான் ட்ரோலுங்கிறது. அந்த விமர்சனம் நல்லபடியாவும் இருக்கலாம். கொஞ்சம் கிண்டல் பண்ணி, கேலி பண்ணி கொஞ்சம் கலாய்க்கிற மாரியும் இருக்கலாம். ஸோ நம்ம சேனல்ல இந்த மாரி தான் வீடியோஸ் வரும். கேலி கிண்டலாவும் வரும், கொஞ்சம் நக்கலாவும் வரும், கொஞ்சம் சிரிப்பாவும் வரும், கொஞ்சம் வாழ்த்துக்களாவும் வரும், கொஞ்சம் மகிழ்ச்சியாவும் வரும். இதெல்லாம் ஒண்ணுன்னு உங்களுக்கு புரிய கொஞ்சம் லேட் ஆகும். நம்ம சேனல மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. எதனால சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னேன் அப்படின்னு, நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண அப்புறம் வீடியோ வந்து பார்த்த அப்புறம் நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. பாய் பாய் டாட்டா.